55 ஆண்டுகளுக்கு பிறகு வாசுதேவநல்லூர் பகுதியில் உதித்த உதயசூரியன். திமுகவினர் மகிழ்ச்சி. 55 ஆண்டுகளுக்கு பிறகு வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் உதித்ததால் திமுகவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி 2வது தனி தொகுதியாகும். இந்த தொகுதியில் மக்கள் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழிலை நம்பி உள்ளனர். இந்த தொகுதியில் கடந்த 1967 மற்றும் 1971 ஆண்டு தேர்தலில் திமுக சார்பில் வெள்ளத்துறையும், 1977 மற்றும் 1980 மார்க்சிஸ்ட் கட்சி கிருஷ்ணனும், 1984, 1989 மற்றும் 1991 காங்கிரஸ் கட்சி ஈஸ்வரனும், 1996 மற்றும் 2001 தமிழ் மாநில காங்கிரசின் ஈஸ்வரனும், 2006 மதிமுக சதன் திருமலைக்குமார், 2011 அதிமுக துரையப்பா வெற்றி பெற்றன. 2016 அதிமுக மனோகரன் வெற்றி பெற்றார். 2021 அதிமுகவின் சதன் திருமலைக்குமார் வெற்றி பெற்றார். 1971க்கு பின்னர் இந்த தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிட முடியவில்லை. கூட்டணி கட்சிகளுக்கே தொடர்ந்து ஒதுக்கி வந்தது. இதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதை ஏற்ற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வாசுதேவநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜாவை வேட்பாளராக களம் இறக்கினார்கள். இந்த தேர்தலில் 4 முனை போட்டி நிலவியது. எது இருப்பினும் திமுக வேட்பாளர் ராஜா 63,045 வாக்குகள் பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக பாஜக வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி 55,452, தமிழக வெற்றி கழக வேட்பாளர் அமுதா ராணி 45,862 வாக்குகள் பெற்றனர். சுமார் 6,583 வாக்கு வித்தியாசத்தில் ராஜா வெற்றி பெற்றார். 55 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தொகுதியில் திமுக நேரடியாக களம் கண்டு வெற்றி பெற்றதால் அக்கட்சியினர் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர்.